ஸ்ரீ குருப்யோன் நமஹ. ஹரி ஓம். சுந்தர கணபதி துணை, சுக பிரம்ம மகரிஷி துணை. ஆன்மீக செல்வர்களே, கிரிக்கெட் நேயர்களே, 2020 உலகக்கோப்பை ஃபைனல் போட்டிகள் நடைபெற்று வருகின்றது. இதுவரை நாம் கூறியது போலவே இந்திய அணி வெற்றி வாகை சூடினார்கள். செமிஃபைனலில் ஒரு அபார வெற்றியை பெற்றிருந்தார்கள். ஒரு அருமையான தருணமாக இருந்தது. இன்றைய தினம் இந்திய அணி, சவுத் ஆப்பிரிக்கா அணி, இரு அணிகளும் உலகக்கோப்பை போட்டிக்காக ஒரு அருமையான ஆட்டத்தை எதிர்நோக்கி காத்துள்ளனர்கள். இந்த போட்டியில் வெற்றி பெறுவது யார், உலகக்கோப்பையை பெறக்கூடியவர்கள் யார் என்பதை நாம் ஜோதிட ரீதியாக தெரிந்து கொள்வோம். பர்புடாஸில் இரவு இந்திய நேரப்படி 8 மணி அளவில் தொடங்க இருக்கின்ற போட்டி ஒரு சுவாரஸ்யம் நிறைந்த போட்டியாக இன்றைய தினம் இருக்கும். இன்றைய தினம் இந்திய அணி முதலில் பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் ரோஹித் சர்மா, ரிஷப் பண்ட், சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா போன்றோர் ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். சிவம் டூபே ஒரு சின்ன ஸ்கோரினை அடிப்பார்கள். அதாவது 20லிருந்து 28 ரன்களுக்குள் அடிக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. ஆல்ரவுண்டராக அக்ஷர் பட்டேல் அவர்கள் ஜொலிக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக ரோஹித் சர்மா அல்லது பண்டை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். இந்திய அணி முதலாவது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் ஜஸ்பிரித் பும்ரா, அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ் போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். இந்திய அணி இரண்டாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் விராட் கோலி, ரிஷப் பண்ட், சூரியகுமார் யாதவ், சிவம் டியூபே போன்றோர் ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக விராட் கோலி அல்லது பண்டை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். ஆல்ரவுண்டராக அக்ஷர் பட்டேல் ஜொலிக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. இந்திய அணி இரண்டாவது பந்து வீசினார்கள் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் ஹர்திக் பாண்டியா, அக்ஷர் பட்டேல், ஜஸ்பிரித் பும்ரா போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். சவுத் ஆப்பிரிக்கா அணி முதலாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் ரீசா ஹென்ட்ரிக்ஸ், மார்க்ரம், கிளாசன், ஸ்டப்ஸ் போன்றோர் ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக ஹென்ட்ரிக்ஸ் அல்லது மார்க்ரமை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். சவுத் ஆப்பிரிக்கா அணி முதலாவது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் மார்க்கோ என்சன், கேசவ் மகராஜ் மற்றும் கசிகோ ரபாடா போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். சவுத் ஆப்பிரிக்கா அணி இரண்டாவது பேட்டிங் செய்தார் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடியவர்கள் குவிண்டன் டீகாக், கிளாசன், மில்லர் மற்றும் மார்க்கோ என்சன் போன்றோர் ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக டீகாக் அல்லது கிளாசனை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். சவுத் ஆப்பிரிக்கா அணி இரண்டாவது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடியவர்கள் சம்சி, கேசவ் மகராஜ், மார்க்கோ என்சன் போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். நேயர்களே, இந்த ஆட்டம் விறுவிறுப்புக்கும் சுறுசுறுப்புக்கும் பஞ்சம் இருக்காது. இறுதி பந்து வரை செல்லக்கூடிய அமைப்பாக இன்றைய கிரக சூழ்நிலைகள் இருக்கின்றது. வெற்றி என்பது இரு அணிக்கும் மாறி மாறி செல்லக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினம் இந்திய அணி வெற்றி பெற்று 2020 உலகக்கோப்பையை பெறுவார்கள். நன்றி, வணக்கம்.